கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நான் உச்சிதமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், நான் மனமகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கிறதா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்ன உடனே மிகுந்த கோபம், மிகுந்த எரிச்சல், மிகுந்த ஒரு முறுமுறுப்பு நமக்குள்ளாய் உண்டாகிறது. கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு காரியம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி வேதத்திலே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்துல மன மகிழ்ச்சியோடு உச்சிதமான காரியங்களை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உச்சிதமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது மாத்திரமல்ல, நிரம்பி வழியக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களிலே நமக்கு இருந்த முறுமுறுப்புகள், நாம் அதில் முழு மனதோடு செயல்படாதிருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தார் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நிரம்பி வழியக்கூடிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. உம்மை கனம் பண்ணக்கூடிய காரியம் மிகவும் அவசியமான ஒரு காரியம். உம்மை கனம் பண்ணினால்தான் நாங்கள் கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எங்கள் வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும், நிரம்பி வழியக்கூடிய நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் இனியும் முறுமுறுப்போடும் அப்பா அரைகுறை மனதோடு உமக்கு கத்தாவே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி அப்பா கத்தா முழு மனதோடு உற்சாகத்தோடு உமக்கு செய்து மகிழ்ந்து கழிகூற எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.